வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல இறைவா, மெய்ப்பொருளே, சுத்த வெளியே, சூழ்ந்தெழுத்தும் பேரியக்க பேராதார பேருந்து ஆற்றலே, பேரறிவே, அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருளாய் நிறைந்துள்ள ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். அன்பு குரல் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய சிந்தனைக்கு இறை உணர்வும் அறநெறியும் நாம் சிந்திக்கும்போது அதற்கான விளைவுகள் ஒரு அனுபவத்தை கொடுக்கும். மௌன காலத்தில் இன்னும் அது நல்லாவே நடக்கும். அனுபவ ஞானம், அந்த அனுபவ ஞானத்தை பெறுவதற்காகத்தான் மௌனம் இருக்கிறோம். எப்போவுமே நாம் ஒரு நோக்கத்தோடு நம்முடைய செயல்களை வச்சுக்கணும். தவம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அல்லது உடல் பயிற்சி பண்ணுறதா இருந்தாலும் சரி, காயகல்ப பயிற்சி பண்ணுறதா இருந்தாலும் சரி, தற்சோதனை பண்ணுறதா இருந்தாலும் சரி, எந்த நோக்கத்துக்காக இந்த செயலில் நான் என்னை ஈடுபடுத்தி கொண்டுள்ளேன் அப்படின்னு கேள்வியை கேட்டு, இந்த நோக்கத்துக்காக தான் இந்த செயலை செய்கிறேன் அப்படின்னு நாம் அந்த செயலில் நம்ம ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். சும்மா நோக்கம் இல்லாமல் இதையும் நாம் செய்யக்கூடாது. உடல் பயிற்சி செய்யறது நல்லது தானே. இதுக்கு எதுக்கு நோக்கம்? நோக்கம் ரொம்ப முக்கியம். இந்த நோக்கத்துக்காகத்தான் நான் இதை செய்கிறேன் அப்படின்னா அந்த நோக்கம் நிறைவேறுதா, அந்த நோக்கத்தை நோக்கி நம்முடைய மனசு, உயிர், உடல் நகருதான்னு நாம் ஃபாலோ பண்ணணும். இல்லை, பழகிட்டேன் டெய்லி உடல் பயிற்சி செய்து அப்படின்னு செஞ்சிட்டு இருந்தோம் அப்படின்னா நாம் ஏற்படக்கூடிய விளைவை ஆராய்ச்சி பண்ண மாட்டோம். எந்த பக்கம் போகிறோம், டேர்ன் ஆகுதா இல்லையா, இதெல்லாம் நமக்கு ஆய்வுக்கு கிடைக்காது. அப்படி இருக்கக்கூடாது. வெறும் பழக்கத்திலேயே நாம் எதையுமே பண்ணக்கூடாது. நோக்கத்தோடு வாழணும். நம்முடைய செயல்கள் எல்லாம் ஒரு நோக்கத்தோடு அமைச்சுக்கணும். இதுதான் இறை உணர்வு. இறைநிலையினுடைய தன்மாற்றம் அனைத்தையும் அன்பும் கருணையுமாக நிறைந்திருக்கு. இப்போ அன்பும் கருணையும் தெளிவுமாக இருக்கக்கூடிய அந்த பேரறிவு எல்லாமுமாக இருக்கிறதுங்கிற அந்த சிந்தனைக்குள்ள நாம் ட்ராவல் பண்ணணும். அந்த சிந்தனையில் நம்மளுடைய வாழ்வியல் முறை அமையணும். அப்படின்னா நாம் ஒவ்வொன்றத்தையும் ஆராய்ச்சி பண்ணி சிந்தனையோடு ஏற்றுக்கிட்டு நோக்கத்தோடு செயலை செய்யக்கூடிய பண்பு, அந்த பண்பு தான் நமக்கு இறை உணர்வாக அமையும். இறைவன் அங்கேயும் இருந்து இயங்குகிறான். தோற்ற பொருட்கள் தான் வேற வேற, ஆனால் இந்த தோற்ற பொருட்களுக்கான மூலங்கிறது ஒன்று தான். எல்லா தோற்ற பொருட்களும் அந்த மூலப்பொருளால் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த மூலப்பொருளால் வழிநடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த மூலப்பொருளே இவை அனைத்தையும் பாதுகாத்து அரவணைத்து கொண்டு இயங்குகிறது. அப்போ இவ்வளோ விஷயத்தையும் நாம் சிந்திச்சு அனுபவமாக்கிக்கணும். அப்படின்னா நாம் என்ன பண்ணாலும் நோக்கம், எதுக்காக இதை நான் செய்கிறேன், இந்த நோக்கத்துக்காக தான் செய்கிறேன், இதனுடைய விளைவு என்னதுங்கிறத நாம் ஆய்வு செஞ்சு நம்முடைய செயல்களை அமைச்சுக்கணும். அப்படிங்கும்போது இந்த இறை உணர்வுங்கிறது நமக்கு சாத்தியம். எல்லாமும் இறைநிலை தான். இறைநிலையினுடைய தன்மாற்றம் அப்படிங்கிறது மகரிஷி தெளிவாக நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ கொடுத்த அந்த தகவல்கள், செய்தி, இது அனுபவமாகணும் அப்படின்னா நாம் கொஞ்சம் ஆராய்ச்சியோடு இருக்கும். ஆராய்ச்சிங்கிறது ரொம்ப முக்கியம். சிந்தனை பண்ணுறது ரொம்ப முக்கியம். சிந்தனைக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சயின்ஸ் இருக்குது. இந்த சயின்ஸ் எல்லாம் நமக்கு நாளாக புரியும். இப்போ நம்ம மௌன காலங்களில் இது மாதிரியான விஷயங்களில் நம்ம ஈடுபடுத்தி கொள்ளும்போது மென்மேலும் இறை உணர்வு அப்படிங்கிறது தெளிவாக நமக்கு புரியும். அறநெறி
அப்படிங்கிறது அறம்ங்கிறதும் நெறிங்கிறதும் உடல் சார்ந்த செயல்கள். அறம், இந்த முறையில் இந்த பொருளோடு நான் தொடர்பு கொள்ள வேண்டும். அதே நெறி, ஒரு ஒழுக்கத்தோடு ஒரு முறையான செயலோடு அதோடு தொடர்பு கொள்ளணும் அப்படிங்கிறது தான் அறநெறி. அப்போ மனதை நாம் தன்மையோடு வச்சுக்கிட்டு தரத்தோட மனதை கொண்டு போனோம் அப்படின்னா அது இறை உணர்வு. செயலை செய்யக்கூடிய இந்த உடல் எது மாதிரியான செயல்களில் ஈடுபடணும் அப்படின்னா அறநெறி சார்ந்து செயல்கள் இருக்கும். அப்படிங்கும்போது தான் நமக்குள்ளே இருக்கிற உயிர் இன்னதுங்கிறது புரியும். மனமாகிய காந்தம், உடலாகிய செல்கள், இதற்கெல்லாம் நாம் முறையான ஒரு பயிற்சியை கொடுக்கும்போது உயிர் இன்னதுன்னு புரியும். உயிரை உணர்ந்து கொள்ளக்கூடிய அந்த தன்மை நமக்குள்ள மேலும். இது எல்லாம் பாருங்க, ஆறாவது அறிவினுடைய வளர்ச்சி. ஆறாவது அறிவு வளர வளரதான் நாம் இதெல்லாம் வாழ்க்கையை வாழ முடியும். இப்படி ஆறாவது அறிவை வளர்த்து கொள்வது தான் இறை உணர்வும் அறநெறியும். இப்போ இறை உணர்வு அறநெறி சார்ந்து நம்முடைய வாழ்க்கையை வாழும்போது அது நமக்கு துன்பம் இல்லாமல் இருக்கும். நாமளும் கஷ்டப்பட மாட்டோம், துன்பப்பட மாட்டோம், மற்றவர்களையும் துன்பப்படுத்த மாட்டோம். நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் அமைதியாக நிதானமாக இருக்கும். எதுக்காகவும் அவசரப்பட மாட்டோம். இயற்கையினுடைய அமைப்பிலேயே இந்த வேகமான தன்மாற்றம் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. நாம் பாருங்க, மனிதனாக நாம் வர்றதுக்கு பல மில்லியன் ஆண்டுகள் ஆச்சு. விலங்குகள்லாம் வந்துடுச்சு, எல்லா ஜீவன்களும் இருந்துகிட்டு இருக்கு. மனிதனாக நாம் உருவாகி இப்போ சயின்ஸில் புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க 3 லட்சம் ஆண்டுகள் ஆகுது இந்த பூமியில் மனித இனம் தோன்றி அப்படின்னு. இப்போ இந்த 3 லட்சம் ஆண்டுகள் அப்படிங்கிறது சமீப காலத்திய விஞ்ஞான கண்டுபிடிப்பு. அதுக்கு முன்னாடி நாம் இந்த மனிதன் அப்படிங்கிற நிலை உருவாவதற்கான அந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. பல மில்லியன் காலங்கள் இந்த ப்ராசஸ் நடந்து 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 ஒரு சரியான அமைப்பு, கோர்வை அது வரும்போது தான் அந்த ஹியூமன் பாடி, மனித உடல் அமைப்பு அப்படிங்கிறது அமைஞ்சது. இப்போ நாம் வாழக்கூடிய முறைக்கு தக்கவாறு இது தன்னுடைய சுயத்தை, தன்னுடைய முழுமையை நோக்கி நகர வேண்டும். நாம் ஆறாவது அறிவில் முழுமையடைஞ்சு மனித பிறவிக்கு வரல. ஆறாவது அறிவை வளர்த்துக்கிறதுக்காக தான் மனித பிறவிக்கே வந்திருக்கும். அப்போ இந்த அறிவு குறைபாடோடு தான் வந்திருக்கு. குறைபாடுகளை நீக்கி கொண்டு குற்ற செயல்களை மாற்றிக்கொண்டு நிறைவான வாழ்க்கையை வாழ வேண்டும் இந்த மனித சமுதாயம். நாம் இந்த உடம்பை முறை தவறி பயன்படுத்தும் போது, நம்முடைய மனசை முறை தவறி பயன்படுத்தும் போது நம்முடைய உயிரை டிஸ்டர்ப் பண்ணிடுவோம். இறைவன் எடுத்த முயற்சிகள் எல்லாம் கொலாப்ஸ் ஆகும். புதியதோர் பண்பாடு உலகிற்கு வேண்டும். போதை, போர், பொய், புகை ஒழித்து அமுல் செய்வோம். இந்த 4 விஷயத்தை எதுக்காக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, போருங்கிறது உலகளாவிய துன்பங்கள். ஒரு குரூப்பு இன்னொரு குரூப்பை கொலை பண்ணுறது தான் போர். அப்போ ஜெயித்தவங்கன்னு பார்த்தா வெற்றியாளர்கள்னு அது வரலாறு சொல்லுது இல்லையா? கொலை பண்ணவங்க தான் மிச்சம் இருக்கிறாங்க. பாக்கி உள்ளவங்க எதிர் குரூப்பு கொலை செய்யப்பட்டு விட்டார்கள். இப்போ இப்படிப்பட்ட ஒரு சமுதாயம், உலகம் எப்படி அமைதியாக இருக்க முடியும்? இது வெளியில் உள்ள ஃபோக்கஸிங் சிஸ்டம். நமக்கு போதை, பொய், புகை இது இந்த இறை உணர்வுக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கும்.
போதை குடிப்பழம் ஆல்கஹால் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அவனுடைய உடல் செல்கள் அந்த இறை பதத்தை அனுபவிக்க முடியாது. அதே மாதிரி சிகரெட் குடிக்கிறோம் அப்படின்னா இந்த புகை மூளை செல்களை அதற்கு இந்த ஷார்ப்னஸ்ங்கிறது வரவே வராது. மூளை செல்களுடைய அந்த தன்மை, இறைநிலையை தானுமாக உணரக்கூடிய அந்த தன்மை அதை அழிச்சிரும். அதனால தான் போதையும் கூடாது, புகையும் கூடாது, பொய்யும் கூடாது. பொய் சொன்னோம் அப்படின்னா அந்த மனசுக்கு இறைநிலையை உணர்வதற்கான அந்த ஷார்ப்னஸ், இந்த முனை மனம்னு மகரிஷி பேசுவாங்க. முனை மனம், இந்த முனை மனம் என்பது அமையாது. இப்போ எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணி பார்த்து தான் மகரிஷி நமக்கு ஒரு சிஸ்டமேட்டிக்காக மனவளக்கலை பயிற்சியை கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நல்ல முறையில் நாம் பயன்படுத்திக்கணும். எல்லாத்துக்கு பின்னாடியும் ஒரு சயின்ஸ் இருக்குது. இந்த சயின்ஸ் என்னங்கிறத ஆராய்ச்சி பண்ணி அனுபவமாக்கி கொள்வது அவரவர்களுடைய பொறுப்பும் கடமையும். அவுட்லைன் மட்டும்தான் நாம் கவர் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கோம். ஆனால் ஒவ்வொரு மகரிஷியினுடைய வார்த்தைகளுக்கு பின்னாடியும் உள்ளேயும் ஆழமான சயின்ஸ் இருக்குது, ஆழமான மெய்ஞானம் இருக்கிறது. அதை நாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு அந்த இடத்தை நோக்கி நகரணும். நாம் இப்போ இருக்கக்கூடிய இந்த மனோபாவத்தை வச்சுக்கிட்டு, இப்போ இருக்கிற இந்த உயிரை வச்சுக்கிட்டு, இப்போ இருக்கிற இந்த உடம்பை வச்சுக்கிட்டு அதை புரிந்து கொள்வது என்பது இயலாத காரியம். மிகப்பெரிய சாதாரணமான பொருளாக இருக்கு இந்த சுத்தவெளி, இறைநிலை. மிக பிரம்மாண்டமான பொருளும் சுத்தவெளி தான். மிக எளிமையான தன்மாற்ற நிகழ்ச்சியும் சுத்தவெளி தான். அப்போ இதை கொஞ்சம் நாம் புரிஞ்சுக்கிறதுனா அதுக்கு தகுந்த மாதிரி நாமளும் கொஞ்சம் நம்மளுடைய தன்மைகளை மாற்றி அமைச்சுக்கணும். அதுக்கு தான் இந்த 3 விஷயம் ஆகாது. போதை ஆகாது, புகை ஆகாது, பொய் ஆகாது. ஏன்னா அதுக்கூட போய் மெஜ்ஜாகிறது கஷ்டம். சுத்தவெளிக்கு போகிறோம், பெரிய கமண்டலத்தில் கொடான கோடி சூரிய குடும்பங்கள், இந்த கேலக்ஸி, மனசு அதில் விட்டோம் அப்படின்னா போய் மிங்கிள் ஆகணும் இல்லையா? அங்கே போனாலும் மனசு தனியாக நிற்கிது, இது தனியாக நிற்கிது. இப்போ இந்த ஒன்று கலத்தல் அப்படிங்கிற நிகழ்ச்சி நடக்கலை அப்படின்னா அந்த அனுபவ பரிமாற்றங்கிற ஒன்று இருக்காது. அது வேறையாக இருக்குது, நாம் வேறையாக இருக்கும். இப்போ இந்த அனுபவங்கிறது ஷேர் ஆகாது. இறைத்தன்மை, இறைநிலையினுடைய அனுபவங்கள், வான்காந்தம் முழுவதும் இருக்கிறது இறைநிலையினுடைய தன்மாற்ற சரித்திர பதிவுகள். இப்போ நம்ம அங்கே விரிஞ்சோம் அப்படின்னா, அதோடு ஒன்று கலந்தோம் அப்படின்னா அதை அப்படியே நாம் டவுன்லோட் பண்ணிடலாம். ஆனால் என்ன நடக்குது? அங்கே போய் நல்லா தூங்கி எழுந்திரிச்சு திரும்பி வந்துடும். அல்லது அதுவாக முடியாமல் மனசு ஓடுது, எண்ணங்கள் ஓடுது, ஓடிக்கிட்டே இருக்கு. இப்போ இது எல்லாம் அடிப்படையில் நம்முடைய கேரக்டரை நாம் ஸ்டடி பண்ணணும். உடல் செல்களை, ஜீவகாந்தத்தை நாம் மாற்றி அமைக்கணும். அது வரைக்கும் இந்த ஒரு முயற்சி தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டியதாக தான் இருக்கும். நான் இவ்வளோ நாளாக முயற்சி பண்ணுறேன், இவ்வளோ வருஷமாக முயற்சி பண்ணுறேன், தப்பே கிடையாது, பண்ணி தான் ஆகணும். ஏன்னா கோடான கோடி காலங்களாக இது என்னன்னே தெரியாமல் வாழ்ந்து பிறந்து இறந்து, வாழ்ந்து பிறந்து இறந்து எவ்வளோ ஜென்மங்கள் போச்சு. அதை ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட்டு நாம் இப்போ தான் இந்த ஆன்மீக வாழ்க்கைக்குள்ளே என்ட்ரி ஆகிருக்கும். இப்போ இதுக்கு நாமெல்லாம் பாக்கியவான்கள். இவ்வளோ பாக்கியவான்கள் அப்படின்னா மகரிஷியை விட நாம் எல்லாம் கொடுத்து வைத்தவர்கள். மகரிஷியை விட நாம் எல்லாரும் கொடுத்து வச்சவங்க.
எப்படி அப்படிங்கும்போது நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். நமக்கு 14 வயசில் உடற்பயிற்சி ரெடி, காயக்கல்பம் ரெடி, தற்சோதனை ரெடி, தவம் ரெடி. ஆனால் மகரிஷிக்கு 14 வயசில் கிடைக்கலையே. அவங்களா தன் கையை ஊனி காலை ஊனி அதோடும் இதோடும் தன்னை மிங்கிளாக்கிட்டு பிரபஞ்சத்திலிருந்து எடுத்த உண்மைகளை அனுபவமாக்குறதுக்கு பயிற்சிகளை தயார் பண்ணி, இப்போ மகரிஷியை விட நாம் கொடுத்து வைத்தவர்கள். சப்போஸ் மகரிஷிக்கு மட்டும், வேதாத்திரி மகரிஷிக்கு மட்டும் அவர் மாதிரி ஒரு குரு கிடைச்சிருந்தார்னு வச்சுக்கோங்க, நேரம் உலக சமாதானத்தை நிறுவி இருப்பார்கள், செஞ்சு முடிச்சிருப்பாங்க. ஆனால் மகரிஷிக்கு அந்த மகரிஷி மாதிரி ஒரு குரு கிடைக்கல. 14 வயசில் காயக்கல்பம் கிடைக்கல, 14 வயசில் முறையான தீட்சை கிடைக்கல, 14 வயசில் இப்படி சிறப்பான உடல் பயிற்சி கிடைக்கல. இப்போ மகரிஷியை விட நாம் எல்லாரும் கொடுத்து வைத்தவர்கள். இப்போ இதை நாம் நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும். மகரிஷி ஆரம்பத்திலே சொல்கிறாங்க இல்லையா, நமக்கு ஆக்கினை தீட்சை கொடுத்துட்டு, இன்று நீங்கள் புதிதாய் பிறந்தீர்கள். ஆக்கினை தீட்சை கொடுத்துட்டு நமக்கு அடுத்து சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான், இன்று நீங்கள் புதிதாய் பிறந்தீர்கள். துரிய தீட்சை கொடுத்துட்டு, இந்த துரிய தீட்சை பெற்ற நீங்கள் பார்க்கும் இடமெல்லாம் புனிதமடையட்டும், நீங்கள் பார்க்கும் நபர்களெல்லாம் நல்லோர் ஆவார்கள். எவ்வளோ பெரிய விஷயம் இதில் இருக்கும். துரிய தீட்சையில் நாம் பார்க்கும் இடமெல்லாம் புனிதமாகும், நாம் பார்க்கும் நபர்களெல்லாம் நல்லோர் ஆவார்கள். பண்ண நமக்குள்ளே எவ்வளோ பெரிய சயின்ஸ் ஒர்க் அவுட் ஆகும். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சயின்ஸோடு நாம் கனெக்ட் ஆனோம் அப்படின்னா, அந்த உண்மைத்தன்மையோட நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்தோம் அப்படின்னா, இது நமக்குள்ளே எவ்வளோ பெரிய விளைவை கொடுக்கும். துரியாதீத தவம் மேலே சுத்த வெளிக்கு கூட்டிகிட்டு போய், இந்நிலையை எய்துவதற்காகவே இப்பிறப்பை எடுத்தீர்கள் அப்படிங்கிறாங்க. சுத்த வெளியில் கொண்டு போய் நம்மளை விட்டுட்டு, இந்த நிலையை எய்துவதற்காகவே இப்பிறப்பெடுத்தீர்கள் அப்படின்னு நம்மளை வாழ்த்துறாங்க. இப்போ இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒரு நிறைவான பயிற்சி தான். ஜஸ்ட்டு நம்மளுடைய கருமையத்தன்மை கொஞ்சம் முன்னுக்கு பின் முரண்பாடாக இருக்கிறதுனாலையும், நம்மளுடைய செயல் பண்புகள் இன்னும் இறை சார்ந்த தன்மையில் அப்படி கொஞ்சம் வளர்த்துக்காததுனாலேயும் அங்கங்கே ஜர்க்காகுது, இந்த அனுபவம் கிடைக்க மாட்டேங்குது. அவ்வளோதான். நம்மளுடைய கேரக்டரை நம்ம மாற்றிக்கணும். அதற்கான சிறப்பு தன்மையில் நம்மளை நாம் இணைச்சிக்கணும். பிறப்பெனும் பேதமை நீங்கி அப்படிங்கிறார் வள்ளுவர். எல்லாருக்கும் பிறப்புங்கிறது ஒன்று தான், ஆனால் அந்த பிறப்புக்கான சிறப்புங்கிறது வேறு வேறு. இப்போ இந்த சிறப்பு தன்மைகளோட நம்ம வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இந்த சிறப்பு தன்மை என்ன ஆனால் வேறு ஒன்றும் கிடையாது. சிம்பிளாக மகிழ்ச்சி அதை சொல்லிட்டாங்க. தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதிற்கோ நம்முடைய எண்ணம் சொல் செயல் மூன்றின் வழியாக துன்ப விளைவை ஏற்படுத்தாமல் வாழ்வதுதான் அந்த சிறப்பு. இந்த முறையில் நாம் வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம கருமையத்தில் இருக்கக்கூடிய அந்த இறை ஞானம், அந்த இறை தன்மை முழுமையாக வளரும். அது அந்த இடத்துல தான் 6வது அறிவு முழுமை பெறுதல் அப்படிங்கிறாங்க மகரிஷி. 6வது அறிவில் முழுமை பெறுதல். இந்த 6வது அறிவில் நம்ம சயின்ஸாகவே டெவலப் ஆகணும். 6வது அறிவு நமக்கு இன்னும் முழுமையாக வளர்ச்சி பெறவில்லை, அது அங்கேயே நிற்கிது. 6ங்கிற உடம்பு கிடச்சிருச்சு, 6ங்கிற மெக்கானிக் சிஸ்டம் கிடச்சிருச்சு. நுண்ணுடலும் உயிருடலும் இன்னும் அதுக்கு தயாராகலை. பருவுடல் மட்டும்தான் நமக்கு 6ங்கிற சிஸ்டத்தில் இருக்குது. அப்போ இந்த உயிருடலையும் காந்த உடலையும் நாம் கொஞ்சம் அதுக்கு தயார்படுத்தணும். 6வது அறிவில் முழுமை பெறுதல். இப்போ அந்த நிகழ்ச்சிக்காக தான் மனவளக்கலை பயிற்சி எல்லாமே. இப்போ அந்த நிகழ்ச்சியை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மனித உடலில் எடுத்து
நாம் மனுஷனாக மாறுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா? கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. இறைவன் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டான் தெரியுமா? இந்த மனித இனம் தோன்ற போகுது அப்படின்னு உடனேயே இந்த மனித இனத்துக்கு எதிராக உள்ள எல்லா விஷயத்தையும் இந்த பூமியிலிருந்து இறைநிலை தன்மாற்றம் அடைய செய்து விட்டது, அழிச்சிருச்சு. இப்போ டைனோசர்னு ஒரு ஜீவன் இருந்தது இல்லையா அந்த பூமியில், அது அழிஞ்சிருச்சு. ஏன் அழிஞ்சது? ஒருவேளை அது அழியாமையே இருந்ததுன்னு வச்சுக்கங்க. இன்னைக்கு இந்த மனித இனம் இந்த பூமியில் வாழ முடியுமா? முடியாது. இப்போ நமக்கு எதிராக உள்ள எல்லா விஷயத்தையும் நாம் தயாராயிட்டோன்னு இறைநிலை அழித்து விட்டது. இப்போ இறைநிலை நமக்காக காத்திருந்துச்சு, இந்த நிகழ்ச்சிக்காக காத்து கொண்டிருந்தது. அவனுடைய பிளான், இறைநிலையோட திட்டம் மனிதனை உருவாக்குவது. அதனால தான் பாருங்கள், மற்ற ஜீவராசி எல்லாம் அதனுடைய வாழ்க்கை அப்படியே தான் இருக்கு. எந்த விலங்கோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா அது போன நூற்றாண்டில் எப்படி இருந்ததோ, 1000 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அப்படியே தான் இன்னைக்கு இருக்கு. இது இப்படியே தான் நாளைக்கும் இருக்கும். ஆனால் மனிதனுடைய வாழ்க்கை அப்படி இல்லை. நாம் பிறந்த மாதிரியே இன்னைக்கு இல்லை, மாறி இருக்கும். அறிவில், சிந்தனையில், செயல்பாட்டில் மாறி இருக்கும். இப்போ இவ்வளவு சிறப்புகள்லாம் நமக்கு ஏன் அமைஞ்சது? எதனால் அமைஞ்சது? நமக்கு இந்த பிறவியினுடைய நோக்கம் சார்ந்த ஒரு விஷயம்னு இருக்கும் இல்லையா? 6வது அறிவில் முழுமை பெறுவது தான். இது முழுமையானால் மட்டும்தான் அவனோட போய் சேர முடியும். ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு இணைக்க முடியும். ஏன்னா இது அவன்கிட்ட பிரிஞ்சு வந்த சிஸ்டம். மறுபடியும் நம்மகிட்ட இருந்தால் அவனோட போய் சேரணும். அப்போ தான் இந்த முழுமையான சர்க்கிள், பிரபஞ்ச தன்மாற்றம், இறைநிலை, அதுலேருந்து பிரிஞ்சு வந்த சக்தி மறுபடியும் அது கூடயே போய் சேர்றது. இப்போ இந்த இறைநிலை நமக்குள்ளாக இருந்து நமக்கு அது தூண்டிக்கிட்டே தான் இருக்கும். இறை சார்ந்த அறிவை வளர்த்து கொள்ளுதல், அறிவு சார்ந்த முறையில் நம்மளை வாழ வைக்கிறது. இந்த பக்கமாக நம்மளை நகர்த்திக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அவன் இதெல்லாம் புரிஞ்சிக்காம, இதெல்லாம் பெரும்பாலும் என்னதுன்னு தெரியாமல் இந்த மனித சமுதாயம் ஒரு பக்கம் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் அப்படின்னு போய்கிட்டே இருக்கு. ஆனால் இதெல்லாம் மாறும், இது எல்லாம் மாறும். இறை உணர்வும் அறநெறியும் தான் மனிதனுடைய வாழ்வியல் முறை. இதுக்குள்ளே எல்லா மனிதர்களும் வந்துதான் ஆகணும். இப்போ பாருங்க, மகரிஷி வர்றதுக்கு முன்னாடி இருந்த இந்த யோகத்துறை, ஆன்மீகத்துறை எப்படி இருந்துச்சு? நிறைய கதவுகள், எல்லா கதவையும் போட்டு பூட்டி வச்சுருந்தாங்க. பூட்டி வச்சதோடு மட்டும் இல்லாமல் சாவியை வேற தொலைச்சிட்டாங்க. அது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாத அளவுக்கு எல்லா கேட்டையும் லாக் பண்ணி வச்சுருந்தாங்க. மகரிஷி வந்ததுக்கப்புறம் எதெல்லாம் தடையாக இருந்ததோ அதையெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டாங்க. இதுதான் இறைவன் அவனுக்குரிய செயல் திட்டங்களை அவனே வகுத்து கொண்டு அதை அவன் சரியாக ப்ராசஸ் பண்ணி கொண்டு போவான். அது ஒவ்வொரு காலகட்டங்கள்லேயும் நடக்கும். அப்படி நடந்து தான் இன்னைக்கு ஒரு முழுமையான ஆன்மீகம், ஒரு முழுமையான இறை உணர்வும் அறநெறியும் சார்ந்த வாழ்வியல் முறை பயிற்சி நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நல்ல முறையில் பயன்படுத்திக்கிட்டு நாம் மாற்றிக்க வேண்டியதை மாற்றிக்கணும். இறை உணர்வு எனக்கு ஏற்படலை, இல்லை அறநெறியில் நான் வாழ மாட்டேங்கிறேன்னு அர்த்தம். இறை உணர்வு வரணும் அப்படின்னா அறநெறியை பின்பற்றினால் வரும். இப்போ இறை உணர்வு எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, என்னால் எல்லாத்தையும் இறைவன் தான் ஒத்துக்க முடியல அப்படின்னா அறநெறியில் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பிசகை செய்து கொண்டிருக்கிறோம், ஏதோ ஒரு பிழையை செய்து கொண்டிருக்கிறோம்னு அர்த்தம். அறநெறி வாழலைன்னு அர்த்தம். அறநெறி தான் மகரிஷி சிம்பிளாக
சுருக்கி இதுதான் சொன்னாங்க. என்னது இது? தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதிற்கோ தன்னுடைய எண்ணம் சொல் செயல் வழியாக துன்ப விளைவை ஏற்படுத்தாமல் வாழ்வதுதான் அறநெறி. இதுதான் அறநெறி. தனக்கோ பிறருக்கோ இதெல்லாம் எப்படி சாத்தியம்? சாத்தியம் கிடையாது. அப்படின்னு யோசிச்சோம்னா இறை உணர்வு நமக்கு கிடைக்காது தான். இப்போ பெரியவங்க சொல்லியிருக்காங்களே, சாத்தியமில்லாத ஒரு விஷயத்தையா சொல்லுவாங்க. அப்பப்போ நமக்கு தோணலாம், மனவளக்கலை பயிற்சி கரெக்டு தான், பட் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. இந்த சிந்தனை வருது அப்படிங்கும்போது நாம் சரியான முறையில் பயிற்சியோடு இணையவில்லை. அதுதான் அதோட அர்த்தம். சரியாக பயிற்சியோடு நாம் கனெக்ட் ஆனோம் அப்படின்னா நமக்கு இந்த உணர்வு ஏற்படாது. இந்த உணர்வு வருதுன்னா நம்ம சரியாக பயிற்சியோட கனெக்ட் ஆகலை. ஏதோ கூட்டத்தோடு சேர்ந்து கூட்டமாக அப்படி வாழக்கூடாது. அப்படி பயிற்சியை பழகக்கூடாது, மாற்றிக்கணும். இப்போ நம்மளுடைய பொறுப்பு கடமைன்னு ஒன்று இருக்கு இல்லையா? நம்முடைய பொறுப்பையும் கடமையும் உணர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி நாம் கொஞ்சம் மாற வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. நாம் நம்மளுடைய பொறுப்புகளை தட்டி கழித்தோமேயானால், நாம் நம்முடைய கடமையை செய்ய தவறினோமேயானால், இது அப்படியே நம்மளுடைய குழந்தைங்களுக்கு நாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோன்னு அர்த்தம். அடுத்த ஜென்ரேஷனுக்கு தள்ளி விடுறோம். அப்போ நமக்கு தோணுது இல்லையா, எப்பயாவது நமக்கே கூட தோணியிருக்கும், இந்த பயிற்சிக்கெல்லாம் எங்களுடைய அப்பா தாத்தாலாம் முன்னாடியே வந்திருந்தா நான் இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருந்திருக்காது அப்படின்னு தோணியிருக்கும் இல்லையா என்னைக்காவது. இப்போ நம்ம அப்பா அம்மாலாம் முன்னாடியே வந்திருந்தாங்கன்னா நாம் இன்னைக்கு நல்லபடியாக பயிற்சி பண்ணியிருந்துருப்போம். சரி, பரவாயில்ல, போனது போகட்டும். இப்போ நாம் சில விஷயங்களை மாற்றி கொடுத்தா தான் நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷன் நல்லபடியாக அவங்க அதை வச்சு வாழ்வாங்க. அதுக்காகவாவது நாம் என்ன பண்ணிடணும், நம்முடைய கடமைகளை நம்முடைய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு அதன் வழியாக வாழும். பிறப்பொக்கும் எவ்வுயிருக்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையாமே. எல்லா ஜீவன்களுக்கும் பிறவிங்கிறது ஒன்று தான், பெருசாக வித்தியாசமெல்லாம் கிடையாது. எந்த இடத்துல இது மாறுபடுது வேறுபடுது அப்படின்னா அதனுடைய செயல். நாம் எது மாதிரியான செயல்களில் நம்மை நாம் ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறோமோ அது மாதிரியான செயல்திறனை கொண்டு அது மாதிரியான தன்மைகள் நமக்குள்ள மேலும். அப்போ அதுதான் மகரிஷி இயங்கி பெருகிய தன்மைன்னு பேசுகிறாங்க. இந்த இயங்கி பெருகிய தன்மை எந்த அளவுக்கு நமக்குள்ளர நம்மளுடைய உயிரோடு உயிராக வாழ்கிறதோ இந்த தன்மை என்ன பண்ணணும், நமக்குள்ள வாழணும். அதை வாழ வைக்கிறதுக்காக தான் நாம் பிறந்திருக்கோம். ஐயா, நானே வாழ்கிறதுக்கு சிரமப்பட்டுட்டு இருக்கேன், இது எங்கே போய் நான் அதை வாழ வைக்கிறது? நம்மளுடைய வாழ்க்கையை கஷ்டப்பட்டு வாழ்கிறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை. ஆனால் கஷ்டப்பட்டு புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய இருக்கு. ரிஸ்க் எடுத்து வாழ்கிறதுக்கு வாழ்க்கையில் ஒன்றும் கிடையாது. ஆனால் ரிஸ்க் எடுத்து புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கிறதுல கொஞ்சம் பலகீனமாக இருக்கும். நம்முடைய அறிவின் குறைபாடோடு வந்தோமா, அந்த குறைபாடோடையே நம்ம ட்ராவல் பண்ணும்போது இந்த புரிதல் அது முழுமை பெறாமல் இருக்கும். அது பயிற்சி நல்ல முறையில் பண்ணோம்னா இந்த புரிதல் நல்லாயிருக்கும். முழுமையான அறிவை நோக்கி நாளுக்கு நாள் நாம் தன்மாற்றம் அடைவோம். முழுமையான அறிவை நோக்கி நாளுக்கு நாள் நம்மை இந்த பயிற்சி நகர்த்தும், முழுமை பெறச் செய்யும். இப்போ நம்முடைய பயிற்சி எந்த மாதிரி நாம் நோக்கத்தில் செய்கிறோம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதுக்காக நான் தவம் பண்ணுறேன், எதுக்காக நான் உடல் பயிற்சி பண்ணுறேன், எதுக்காக காயகல்ப பயிற்சி பண்ணுறேன், எதற்காக தற்சோதனை செய்கிறேன், நோக்கத்தை அமைச்சுக்கணும். அமைச்சுக்கிட்டோம்னா சிஸ்டமேட்டிக்குள்ளே வரலாம், வருவோம். இதுதான் இறை உணர்வும் அறநெறியும் சார்ந்த நம்முடைய வாழ்க்கைக்கு நம்மை நாளுக்கு நாள்
உயர்த்தி கொண்டு நாமும் நம் குடும்பமும் வாழ்வில் எல்லா வளங்களும் நிறைவாக பெறுவோம் என்று கூறி, இந்த சிந்தனை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரிந்த அன்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சிந்தனை பற்றிய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.